ஊராட்சி தூய்மை பணியாளர்களின் ஊதியத்தை 10,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும். மேல்நிலை தேக்கத்தொட்டி இயக்குநர்களுக்கு சிறப்பு காலமுறை ஊதியமாக 15,000 ரூபாய் வழங்க வேண்டும். 10 ஆண்டுகள் பணி முடிந்த கணினி உதவியாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். கிராம சுகாதார ஊக்குநர்களுக்கு மாதம் ரூபாய் 10,000 ஊதியம் வழங்க வேண்டும். ஊராட்சி செயலாளர்கள் தேர்வு நிலை, சிறப்பு தேர்வு நிலை ஊதியம் வழங்க வேண்டும். பணிக்காலத்தில் இறக்கும் ஊழியர்களின் குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் குடும்ப நல நிதி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் நகராட்சி திடலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கூட்டமைப்பின் மாநில துணைத் தலைவர் செல்வம், விழுப்புரம் மாவட்ட தலைவர் நீலமேகம் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக கடந்த 23/8/2025 அன்று திருச்சியில் நடைபெற்ற கோரிக்கை மாநாட்டின் வாயிலாக அனைத்து பணியாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி 3 கட்ட போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஊரகத்துறை அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய திரு ஜான் போஸ்கோ பிரகாஷ் அவர்களின் அறிவுரையின்படி இன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும், கோரிக்கைகளை வலியுறுத்தி 2ஆம் கட்டமாக 29/10/2025 அன்று ஒரு நாள் தற்செயல் விடுப்பும், 3ஆம் கட்டமாக காலவரையற்ற போராட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் நாகராஜ், மாநில துணைத் தலைவர் கருணாநிதி உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சுகாதார ஒருங்கிணைப்பாளர்களை பணி நிரந்தரம் செய்திடுக. நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தமிழக அரசு ஆபரேட்டுக்கு 5,000 வழங்கிடுங்க.